ஒண்ணு இல்லைங்க, பிரியாணி பிரியாணி பிரியாணி. இர்ஃபான் நியூஸ் தான். இந்த முஸ்லீம் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலே அந்த பிரியாணி தான் ஃபேமஸ். இப்போ நீங்க வந்து அது சின்ன விஷயம் தான், பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கும், ஒரு நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா இருப்பாங்க. கொஞ்சம் கூட நல்லா இருக்காது பிரியாணி. இப்போ 70 இயர்ஸ் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் ட்ரெடிஷனலா கரெக்ட். நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து அவன் ஹானஸ்டி இல்ல, கேவலமா இருக்கும் சாப்பாடு. அடுத்த நாள் நல்லா இருக்கும். நீங்க வந்து அந்த 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க சொல்றேன். பாய் வீட்டு கல்யாணத்துல எல்லா பிரியாணியுமே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். பக்ரீத் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கா இருக்குது. நிறைய பேர் அதை பத்தி அகேன்ஸ்டா ஒரு கமெண்ட் சொல்றாங்க, டிபேட்ஸ் நடக்குது. ஒண்ணு இல்லைங்க, பிரியாணி பிரியாணி பிரியாணி. பக்ரீத் அன்னைக்கு நல்ல ஒரு ஃபேமஸான யூடியூபர், தமிழ்நாட்டுல இருக்கிற, தமிழ்நாடு சொல்ல முடியாது, மற்ற ஸ்டேட்ஸ்லயும் ஒரு ஃபேமஸ் ரொம்ப 8 to 10 இயர்ஸ் மேல இருக்காரு. ஃபேமஸான யூடியூபர் வந்து பக்ரீத் டைம்ல ஒரு பிரியாணி லான்ச் பண்றாரு. இந்த ரேட்க்கு நம்ம செல் பண்ண போறோம், நான் வீட்டுல குக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காரு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இர்ஃபான் நியூஸ் தான். சோ சரி, நானும் அந்த இதுவை பார்த்தேன், அவர் லான்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ரேட் அன்னைக்கு பார்த்தேன், எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து வெளியே வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி ரம்ஜான்ல பக்ரீத்ல அந்த டைம்ல பண்றாங்க. ஏன்னா ரம்ஜான் இந்த முஸ்லீம் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலே அந்த பிரியாணி தான் ஃபேமஸ். அதனால அந்த டைம்ல நல்லா சேல் ஆகணும், நம்மளோட டேஸ்ட் மத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நிறைய பேர் பண்றதுதான். அவரும் அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. நான் ரேட்டு கூட பார்த்தேன். ஸோ என்னன்னா கண்டினியூஸா நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னன்னா அந்த பிரியாணியோட ரேட் அதிகமா இருக்கு, பீசஸ் சரியில்லை. அந்த ஏதோ 1 கிலோ இருக்கு, 6 பேர் சாப்பிடும்போது 600 rupees சம்திங் வருது, 3000க்கு மேல இருக்கு. ரெஸ்டாரண்ட்லேயே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் 400 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவர் இருக்குன்னு சொல்றீங்க. இவர் மட்டும் என்ன 600 rupees பண்றாரு, கொள்ளை அடிக்கிறாரு, மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ரேட் சரியில்லை, உங்களுக்கு அந்த ரேட் பிடிக்கல, இந்த பிரியாணி வந்து ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்து ஒன்ஸ் நல்லா இல்லைன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணணும். ரேட்டு பார்த்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் பெஸ்ட்டாவே சீப்பாவே இங்க வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க நினைச்சீங்கன்னா நீங்க விட்டுலாம். இப்போ நீங்க வந்து அது சின்ன விஷயம் தான், அது பிரியாணி வந்து ரேட் அதிகமா இருக்கு, சரி டேஸ்ட் சரியில்லை, பீசஸ் இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பிரச்சனை வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ஒரு புதுசா ஓபன் பண்ண ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல்ஸ்ல, நம்ம ஒரு ஹோட்டல்ல போவோம், நல்லா எக்ஸ்பென்சிவ், நல்ல ஹோட்டல், சின்ன ஹோட்டல் மாதிரி தெரியும், ஆனா ரேட் வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். சில ஹோட்டல்ஸ்ல பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும், அங்க ரேட் வந்து கம்மியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ரைட்டா? சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். அவர் சேனலுக்கு டிராவல் இந்த மாதிரி போட்டாரு, சரி போட்டாருன்னு இக்னோர் பண்ணிட்டு விட வேண்டியதுதான். அவரை பத்தி யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தங்க வந்து நான் இந்த மாதிரி நல்லா க்ரோ ஆயிட்டாங்களும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கும், ஒரு நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி, இந்த ஆளை எப்படியாச்சும் கீழே இருக்கணும், ஒரு பேட் நேம் இம்ப்ரெஷன் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க. நான் அது அப்படிதான் பாக்குறேன். அவர் பிரியாணி நல்லா இல்லையா, ரேட் இல்லையா, அதை இக்னோர் பண்ணிட்டு விட்டுருங்க, அடுத்த வாட்டி வாங்காதீங்க. சரி இல்லைன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க, அடுத்த வாட்டி இன்னொரு நல்லா ட்ரை பண்ணுங்க, ரேட் எக்ஸ்பென்சிவா இருக்கு, கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கருத்து என்னன்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட நல்லா இருக்காது பிரியாணி. அதாவது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு பிரியாணியே சமைக்கவே தெரியல, சுத்தமா சமைக்கும் அதை பத்தி இல்ல, ஒருத்தவங்க அவங்க கைட் பண்றாங்க சமைக்க சொல்லி, அவங்க கைட் பண்ணி சாப்பிட்டா பிரியாணி கூட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, கைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அவங்க ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா நல்லாவே இல்ல அது பிரியாணியே, நல்லா இருக்கு ஹைப் கொடுத்து சரி நிறைய பேர் பார்த்தவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் சொல்லி மொத்த ஊர்ல இருக்கிறவங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து சென்னைக்கு வந்தவங்க இந்த இடத்துல நான் கண்டிப்பா போய் பிரியாணி சாப்பிடணும் அந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துறீங்க. ஃபயாஸ் பாயிண்ட் சேனல்ல நான் இருக்கு பிரியாணி பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதுல வந்து ட்ரெடிஷனலா அவங்க சில பேர் குக் பண்றவங்க இருக்காங்க, சில பேர் 70 இயர்ஸ் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் ட்ரெடிஷனலா கரெக்டான குவான்டிட்டியோட அதே மாஸ்டரை வச்சு குக் பண்றவங்களோட அந்த ஐடென்டிட்டி காணாம போகுது. ஸோ வந்து எக்ஸாக்டா எது நல்லா இருக்கு, ஆவரேஜா இருக்கு, எக்ஸாக்டா பப்ளிக்கை ஃபைன் பண்ணுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து அவன் ஹானஸ்டி இல்லை. ஸோ நல்லா இல்லாத ஃபுட்ஸ், ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து பிரியாணியே சாப்பிடக்கூடாது, அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுலயே வந்து சில பேர் பிரியாணி சாப்பிட்றதுனால சரி, சில எல்லா பிரியாணி தொட்டாலே எல்லா பிரியாணியும் நல்லா இருக்கு சொல்லி ஹைப் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ யாருமே பிரியாணி பத்தி ஏதாச்சும் நீங்க ரிவ்யூஸ் பண்ணீங்களா, அதோட ஃபேக்ட் என்ன இருக்கோ அது மட்டும் சொல்லுங்க, ஹைப் அதிகமா பண்ணி விடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், ஒரு யூடியூபர் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண போறாங்கன்னா, அந்த டைம் அந்த கடைக்காரங்க வந்து கரெக்டா பார்த்து நல்லா சூப்பரா அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல பீசஸ் போடுவாங்க, சாப்பாடும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், மசாலாவோட போடுவாங்க, அந்த தட்டு இருந்தாலும் சரி, அவங்க வைக்கிற இது எல்லாமே கிளீனா வச்சுப்பாங்க, ஏன்னா யூடியூபர்ஸ் ரிவ்யூ போறாங்க சொல்லி. அதே டைம்ல கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதுல அவங்க சாப்பிடும்போது எப்படி இருக்கு அதை பத்தி தான் சொல்றாங்க. ஓகேயா?
ஸோ இந்த சாப்பிடப்ப வந்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு, அந்த பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லி அவங்க கொடுக்குற சர்வ் பண்றது, அங்க ரெஸ்பெக்ட் பண்றது, கவனிக்கிறது, அதை பத்தி சொல்றாங்க. ஸோ யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை அடுத்த வாட்டி கஸ்டமர்ஸ் வந்து வரும்போது அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு சரியா ஃபீல் ஆகலைன்னா அதுக்கு வந்து நாம எப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியும் சொல்லுங்களேன். சின்ன விஷயம் தான், இந்த சின்ன விஷயத்துக்காக அதிகமான இவ்வளவு பெருசா ஆக்குறது ஒரு அக்செப்டபிளே இல்லை. அதே மாதிரி வந்து பிரியாணியை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்க சில ஸ்பாட்ஸ் இருக்கும், நான் பேரை சொல்ல விரும்பல. அதே இடத்துல அவங்க காலங்காலமா 10 வருஷம் 50 வருஷம் 40 வருஷமா சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். டப்புன்னு போனோம்னா ஒரு நாள் சாப்பிடும்போது கேவலமா இருக்கும் சாப்பாடு, அடுத்த நாள் நல்லா இருக்கும், இன்னும் 2 நாள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், திருப்பி நான் கேவலமா இருக்கும். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆகலாம். எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷமா செஞ்சிருந்தாலும் சரி, தப்பு நடக்கதான் செய்யும், முன்ன பின்ன வரதான் செய்யும். எக்ஸாக்டா ரோபோட் இல்ல, அது வந்து ப்ரோக்ராம் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிரியாணி ஒரு அடுப்புல வந்து ஒரு இதுல வச்சு ப்ரிப்பேர் பண்றது முன்ன பின்ன ஆகலாம். ஸோ எந்த ஒரு பிராண்ட்லயுமே ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது அக்செப்டபிள் இல்லை. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, ஒன்ஸ் ஒரு வாட்டி சாப்பிட்டுப்பாங்க நல்லன்னு சொல்றாங்க. நீங்க ஒன்ஸ் அந்த 2-3 வாட்டி ட்ரை பண்ணுன்னு சொல்றேன், நான் இதை ஹைப் பண்ணி விடல, இருக்கிற ஃபேக்ட் தான் சொல்றேன். ஏன்னா 2-3 வாட்டி சாப்பிடும்போது ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா இருக்கலாம், ஒரு வாட்டி நல்லா இல்லாம கூட இருக்கலாம். அவளையும் இங்க சொல்றேங்க, பாய் வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் வந்து பிரியாணி நல்லா இருக்கும், எல்லா பிரியாணியுமே நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் மேரேஜ்ல. சில பிரியாணில சொதப்பி வச்சிருப்பாங்க, சில பிரியாணில நார்மலா இருக்கும், நல்லா இருக்கும், சில இதுல எக்ஸ்ட்ரீமா நல்லா இருக்கும். இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, சில மேரேஜஸ்ல நான் சாப்பிட்டுருக்கேன், அந்த 100 கிலோ 150 கிலோ 200 கிலோ செய்வாங்க. செய்யும் போது ஒரு 4 5 6 7 8 ஒரு 5 டபரா வச்சுக்கோங்க, 5 6 டபரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்டா வந்து ஒரு 2 டபரா செய்வாங்க லாஸ்டா சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ என்ன ஆகும்னா, பக்கத்துல உட்காந்துருப்பான், அவனுக்கு வந்து சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டியா இருக்கும், ஜூசியா இருக்கும், சாப்பாடு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிட்டாலும். நம்மளுக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்த டபரா வேற, எனக்கு வந்த டபரா வேற. மேரேஜஸ்ல இந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா வந்து சின்ன சின்ன புதுசா ஓபன் பண்ற ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்மால் ஷாப்ஸ், ஸ்மால் வெண்டர்ஸ் தப்பு ஆகுறது தான். அதை வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க பே பண்ணி வாங்குறீங்க, இல்லைன்னு சொல்லல. ரேட் சரியில்லை பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், அது பெரிய விஷயம் ஆகுறது ஒரு நல்லா இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் என்னன்னு நினைக்கிறேன்னா, வீட்டுல வந்து அப்பாவுக்கு ஸ்கின் இஷ்யூ இருக்கு, ஸ்கின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட்ல தான் காமிச்சிட்டு இருக்கோம். காமிக்கும் போது இந்த மாதிரி மெடிசன் வந்து அவங்க மெடிசன் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. சில மெடிசன்ஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் சொல்லி அவங்க வெளியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு நினைக்க பண்ணியிருக்காங்க, அவருக்கும் அப்பாவுக்கும் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா அங்க ஸ்டாக் இருக்காது, இன்னொன்று என்னன்னா அது காஸ்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி காஸ்ட்லியா இருக்க அந்த ஒரு ஸ்கின் லோஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க வெளியே வாங்கிக்கணும்னு சொல்லி. வெளியே எங்க லோக்கல்ல மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து விசாரிச்சு பார்த்தா ஒரு ஸ்கின் லோஷன் ஷாம்பு மாதிரி அது ஸ்கின் எங்க இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்க வந்து ஒட்டிட்டு குளிக்க சொல்லியிருந்தாங்க. லோக்கல்ல விசாரிச்சு பார்த்தா 295 rupees சொல்றாங்க. இந்த இதுதான் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஒரு ஷாம்பு ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடுல நிறைய ஒரு ஸ்கீம் இருக்கு, முதல்வர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு. சரி, நான் அங்க போய் கேட்டு பார்க்கலாம், ரேட் டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா தெரியும் ரேட் டிஃபரன்ஸ் சொல்லி. சரி, ரேட் கேட்டு பார்க்கலாம், ஓகேவா இருந்தா வாங்கிக்கலாம் சொல்லி கேட்டு பார்த்தேன். அது இங்க கேட்ட ஷாம்போட பேர் தான். இங்க 295 சொன்னாங்க, அங்க போய் கேட்டு பார்த்தா 55 rupeesன்றாங்க. எவ்வளவு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் பாருங்க. 295 இங்க இருக்கு, 55 இங்க இருக்கு. நான் டிஃபரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த முதல்வர் மருத்துவம் இருக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்களே, அவங்களுக்கும் அந்த மெடிசன் போய் சேரணும் நல்ல ரேட்ல சொல்லி தான் இது ஸ்டார்ட் பண்ணப்படுது. நல்ல ஒரு திட்டம் தான், எந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ பட் அந்த வாங்குறவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், இது எப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் ரேட் அவங்க தர்றாங்க மெடிசன்னா. அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனி கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், அதுல யூஸ் பண்ற ஃபார்முலா உள்ள ஒண்ணுதான் இருக்கும். இப்போ 295 சொல்லும் போது அவன் வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ற அந்த மேல பாட்டில் அட்டை அதெல்லாம் கொஞ்சம் கிராண்டா கொடுப்பான், இதுல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் உள்ள இருக்கிற மெடிசன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஸோ நான் கண்டிப்பா இதை ஷேர் பண்ண உங்ககிட்ட நினைச்சேன். நம்ம கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். அப்ப வரைக்கும் பை.